அண்ட் எனக்கு உடம்பு சரியில்லை, இது என்னோட வாய்ஸ் கிடையாது, எல்லாரும் ஓடிடாதீங்க, என் வாய்ஸ் இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பா காசில் வாழக்கூடாது, சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். பாஜக தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, வாங்க எல்லாரும் ஜாலியாக பால்கனியில் நின்று விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாரு. விளக்கு பிடிக்கிறதுக்கு இது வாங்க நேரம், நம்மளாம் செத்துட்டு இருக்கோம், விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க பாஜக தலைவர். அப்புறம் என்ன சொன்னார், வாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டமாக ரத யாத்திரை போகலாம், கூட்டம் கூட்டமாக ரத யாத்திரை போய் எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, அவருக்கு அவரோட ரிலிஜனை வளர்க்கணும், இதுதான் முக்கியமாக இருந்தது. உதயநிதி ஸ்டாலின் சார் ஏசி கேரவேனில் உட்காந்துட்டு சொகுசு விமானத்தில் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. அவரை எதிர்த்து யார் எங்கே நின்னாலும் டெபாசிட் போயிருங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் இஸ் அன் அன்பீட்டபிள் ஹீரோ. வரலாறை எழுதி வச்சு படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னமோ தெரியல, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்நியமாக தோணலை. அதனால் என் மனசிலிருந்து பேசணும்னு நினைக்கிறேன். எதுவுமே நான் எழுதிட்டு வரல, பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். அண்ட் எனக்கு உடம்பு சரியில்லை, இது என்னோடய வாய்ஸ் கிடையாது, எல்லோரும் ஓடிடாதீங்க, என் வாய்ஸ் இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தப்போ அந்த வகுப்பு ஆசிரியர் எல்லார்கிட்டையும் நீங்கள் யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் நான் மைக்கேல் ஜாக்சன் ரசிகை அப்படின்னாங்க, சில பேர் நான் ஆமிர் கான் ரசிகை அப்படின்னாங்க. நான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையாக சொன்னேன். இன்னைக்கு ஒரு பெண்ணா இங்கே நின்று பேசுகிறேன்னா அந்த தைரியம் எனக்கு வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். அப்பா காசில் வாழக்கூடாது, சுயமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். சங்கிலியை உடைச்சிட்டு கனவுகள் பின்னாடி ஓடணும் அப்படிங்கிற தைரியம் வந்ததற்கு காரணம் கலைஞர் ஐயா தான். அதனால் எனக்கு திமுக மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் கலைஞர் ஐயா மேலே இருக்கிற மரியாதை பற்றியும் கழகத் தலைவர்